அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூ போஸ்ட் அதற்கான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சுது, கவுன்சிலிங்லாம் முடிஞ்சுது. இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் எவ்வளோ மார்க்கு, ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். சிலருக்கு அது தெரியல. இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட கம்யூனல் ரேங்க், உங்களோட ஓவரால் ரேங்க் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது தொடர்பாக பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் கட் ஆஃப், அதாவது எந்த ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டு வச்சாச்சு. ஸோ ஒரு ப்ரிடிக்ஷன் தான், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல வரல, ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறது, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போய்க்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், லேட்டஸ்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் குரூப் 2, ஓகேங்களா. ஸோ அதில் கடைசியாக டேட்டு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல டேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், 8/4/2024. நான் ஓட்டின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் போடுறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கூட்டி வந்து ஆன்சர் போடணும், ஆட் பண்ணி ஆன்சர் வந்து போடணும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து வரும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து பார்க்கணும். இங்கே வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1ல் எத்தனை மார்க், 100க்கு எத்தனை மார்க் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேப்பர் 2ல் 300க்கு எத்தனை மார்க் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து கம்யூனல் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்டிஎம் இருந்தால் அது கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி, ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த பிஎஸ்டிஎம்முக்கும் சரி, ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் சரி, அதுக்கப்புறம் டிகிரி நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அவங்க தனியாக மார்க்கு, அதாவது தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து விடலை. ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. அதாவது காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி ஸ்பெஷல் டிகிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சில போஸ்ட்டுக்கான ஸ்பெஷல் டிகிரி. ஸோ அந்த ஸ்பெஷல் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதற்கான ஒரு ரேங்க் லிஸ்ட்டுன்னு தனியாக அவங்க விடலை. இதெல்லாம் எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, கவுன்சிலிங் டைமில் தான் நமக்கு தெரியும், புரியுதுங்களா. ஸோ நீங்கள் என்ன தான் ரேங்க் வந்து ரொம்ப பின்னாடி இருந்தாலும் கூட இந்த ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்கல்ல, இந்த எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்களே, இது சம்மந்தமான விஷயங்கள், இது சம்மந்தமான டிகிரி வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரேங்க் ரொம்ப பின்னாடி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதற்குன்னு செப்பரேட்டாக அவங்க வந்து தனியாக வந்து விடலை, எந்த ஒரு ரேங்க்கும் விடலை. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்முக்கும் அவங்க வந்து ரேங்க் எதுவுமே விடலை. ஜஸ்ட் குரூப் 4 மாதிரி தான் உங்களோட கம்யூனல் ரேங்க், உங்களோட ஓவரால் ரேங்க், உங்களோட கம்யூனல் ரேங்க்கு, அதுக்கப்புறம் என்ன மார்க், என்ன கேட்டகரி, ஃபீமேலா மேலா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, ஸ்பெஷல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து அந்த போஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டு தனியாக விடலை. இது வந்து எப்போ நமக்கு தெரியும்னா, கவுன்சிலிங் டைமில் தான், நம்மளை கவுன்சிலிங் கூப்பிடும்போது தான், நம்ம போகும்போது அந்த போஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கும், புரியுது. மற்றவங்க அந்த போஸ்ட்டை வந்து எடுக்க முடியாது. பர்டிகுலராக இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதுக்கு பிகாம் முடிச்சிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க மோட்டிவேஷனில். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி உள்ள அந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதற்குரிய போஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். மற்றவங்க அதை எடுக்க முடியாது. இந்த ஸ்பெஷல் டிகிரி முடித்தவங்க தான் அந்த போஸ்ட்டை வந்து எடுக்க முடியும். அப்படி பார்க்க போனால் ரேங்க் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்பெஷல் டிகிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்கும், புரியுதுங்களா. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
அதே மாதிரி வந்து ஸ்டெனோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்க் தனியாக வந்திருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி லிஸ்ட்டு 1ஓடது இங்கே வந்துருச்சு. லிஸ்ட்டு 2ஓடது ஸ்டெனோவுக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது இங்கே லிஸ்ட்டு 1 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து லிஸ்ட்டு 1க்கான மார்க்கு, லிஸ்ட்டு 1க்கான ரேங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 2க்கான ரேங்க். லிஸ்ட்டு 2 மீன்ஸ் ஸ்பெஷல் டிகிரியை நான் சொல்லலை, நான் ஸ்டெனோவை சொல்கிறேன். ஸ்டெனோவுக்கு மட்டும் தனியாக ரேங்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ எத்தனை மார்க் இருந்தால் கிடைக்கலாம் அப்படின்ற டவுட் வரலாம். நம்ம எத்தனை ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்குன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் அடுத்த வீடியோவில். ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஒரு ஜென்ரல் பிசி எம்பிசி கேட்டகரி ஒரு 145 மார்க்குக்கு மேலே இருந்தால் மேபி எதிர்பார்க்கலாம். இன்னும் அது எவ்வளோ குறையும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.